உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து பள்ளிகளில் பகவத்கீதையை பாடமாக வச்சாரா? யோகி கவர்மெண்ட்டில் 500 கஸ்டோடியல் டெத்திங் 24 தானே நடந்தது. உத்தராகண்டில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டான். இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டீங்க, இனிமேல் ஓடாது. பல மாநகராட்சிகளில் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது, கடுமையான பஞ்சாயத்து. தலைமையால் தீர்க்க முடியல, அது தெரியுதுல்ல. கூப்பிடுறாங்க அங்கே அந்த அறிவாலயத்துக்கு, இவங்க ஒரு ஃபார்முலா சொல்லி அனுப்புகிறாங்க, சரின்ட்டு சொல்லி போய் அங்கே நேரெதிராக செய்கிறான். சங்கரங்கோயிலில் திமுக கவுன்சிலரே கொண்டு வந்து, ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலரும் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நகராட்சி சேர்மனை பதவியிலேருந்து நீக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இதை பேசி தீர்த்துக்கலாம், நீ மேற்கொண்டு எதுவும் செய்யாதன்னு கனிமொழி போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அப்போ கட்சி தலைமையோட கட்டுப்பாடு எந்த லட்சணத்தில் இருக்குது கட்சியில்? இந்த லோக்கல் பாடி கரப்ஷன் வந்து திமுக பெரிய சவாலுங்க. அழகான பாயிண்ட் ஜூனியர் விடலை எழுதியிருக்கிறது. 25 மாநகராட்சிகள், 68 சட்டமன்ற தொகுதிகள், நகராட்சி எல்லைகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வருது. அப்போ 100 தொகுதிகளில் டப்பா டான்ஸ் உங்களுக்கு. நமக்கு சிட்டியில் தெரியல குவான், சிட்டிலையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது. ஆனால் சிட்டியில் ஒரு மாதிரி சமாளிச்சிடறானுங்க. சென்னை தவிர போனீங்கன்னா பெருநகரங்களில் மாநகராட்சிகளையும், மாநகராட்சியில் தாண்டி போனீங்கன்னா சங்கரன் கோயில் மாதிரி நகராட்சிகளையும் திமுக வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்குது. இந்த